சேர்ந்து வாழ்த்துவோம், பாராட்டுவோம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு மனக்லேசங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆர்வம் அக்கறையும் உள்ளவங்க. அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டுகளை உங்களுடைய கைத்தட்டலோட. என்னால் எதையும் நினைச்சா சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சாதனை பெண்மணி. அதையும் தாண்டி பாக்ஸிங் கத்துக்குவாங்க, கராத்தே கத்துக்குவாங்க. இவங்க வந்து வெயிட் லிஃப்டர் சகோதரி, ஒரு நல்ல உதாரணம். அவங்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு கொடுங்க. அவங்க உங்க முன்னாடி பேச போறாங்க. ஜெய்பீம் ஆதி பகவன் புத்தர் அறிவாலயம், ஜெய்பீம் இரவப்பள்ளி கூட்டமைப்பு, தெற்கோ வேலூர் மண்டலம் வந்து தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையோடு இணைந்து பொங்கல் திருவிழா இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சேலத்திலிருந்து இங்கே வரும்போது நேராக இங்கே தான் வந்தேன். ஒரு 5 years பிஃபோரு வரும்போது ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்தேன். அது ரொம்ப எனக்கு அந்த ஞாபகமெல்லாம் இப்போ வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்பீம். நமக்கு புத்தர் தெரியுமா தெரியாது, ஆனால் அவரோட போதனைகள் தெரியும். ஆனால் வாழும் புத்தர்களாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதில் மிக முக்கியமானவங்க வந்து மகா தினகர் ஐயா. அவங்கள முழுமையான செயல்பாடுகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஒரு சாதனை பெண் அப்படின்னு சொன்னால் நம்ம சகோதரியை தான் சொல்லணும், கலைமடத்தை தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, எல்லா நல்லது கெட்டதுலேயும் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் இருந்து நீங்கள் செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறதுனால தான் இன்னைக்கு அத்தனை பேருடைய மனங்களிலும் பொங்கல் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. கை தட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா கூட ஆமான்னு சொல்லலாம். உங்களுடைய உடல் நலத்துக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும், மன ஆரோக்கியத்திற்கும், குடும்பமும் இன்னும் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்தை வேண்டிப்போம். அதே நேரத்தில் அடுத்த பொங்கல் ஒன்று இருந்தால் அதில் உங்களுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். இப்போ சகோதரியை சந்திச்ச மாதிரி எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல சாதனை செய்து நம்மளுடைய வேலூர் மண்டலத்துக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். குறிப்பாக மாணவர்கள் பரீட்சை நெருங்கிட்டு இருக்கு. அதனால விளையாட்டோட விளையாட்டா பாடத்தையும் படித்து அனைவரும் 10ஆம் தேதி 19 நான் வருவேன்னு நினைக்கிறேன். 19ஆம் தேதி நான் மாணவர்களை சந்திக்க வருவேன். அப்போ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு அடுத்தது பெற்றோர்கள் தயவு செய்து தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி நான் என் குழந்தைக்காக இந்த தியாகத்தெல்லாம் பண்றேன் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. இங்கதான் ஒரு IAS உட்காந்துருக்காங்க, இங்கதான் ஒரு IPS உட்காந்துருக்காங்க, இங்கதான் பெரிய பெரிய சாதனையாளர்களா உட்காந்துருக்காங்க. யாருக்குள்ள யார் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான இடம் தான் இந்த இடம். வேணா அங்க போதி மரமா இருக்கலாம், நமக்கெல்லாம் போதி மரம் இந்த வீடு தான். அதனால இங்க நம்ம அந்த அடையாளத்தை கண்டுபிடிப்போம். யாருக்குள்ள வேணாலும் யாரும் இருப்பாங்க. மோகன்தாஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்குள்ள ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருந்தார். யார் அவரு? மோகன்தாஸ்னு ஒருத்தர், அவருக்குள்ள ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருந்தார். மகாத்மா காந்தி, கரெக்டா? அப்புறம் எமிலின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆக்னஸ் எமிலி. யாரு? மதர் தெரேசா. மதர் தெரேசா, சரியா? விவேகானந்தரா இருக்கிறதுக்கு முன்னாடி நரேந்திரன் ஒருத்தர் இருந்தார், அவருக்குள்ள இருந்துதான் விவேகானந்தர் வந்தார்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? அது போல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒருத்தர் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான அருமையான பிளாட்ஃபார்ம் இது. அப்பா நமக்கு சரியா இல்லை, அம்மா நமக்கு சரியா இல்லை, நம்ம குடும்பம் சாதாரணமா இருக்கு, எது இல்லைனாலும் உதவுறதுக்கு ஒருத்தர் இருக்கும் பொழுது யாரும் உதவி இல்லாதவர்கள் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாரும் இங்க உதவக்கூடியவங்க தயாரா இருக்கிறோம். குறிப்பா 4வது மாநில மாநாட்டை ரொம்ப கிராண்டா மொத்த தமிழகமே வியக்கிற அளவுக்கு வந்திருந்த IAS IPS எல்லாம் பிரமிக்கிற அளவுக்கு வடநாட்டிலேருந்து வந்தவங்களாம் இப்படி ஒரு விழா எடுக்க முடியுமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விழாவை நடத்தினாங்க. அதற்கு இட உதவி கொடுத்த நம்மளுடைய நிரஞ்சன், ஒரு ஹீரோ என் பக்கத்தில் நிற்கிறார். யார் தெரியுதா? ரஞ்சன் சார். அவருக்கு ஒரு நல்ல பெரிய வரவேற்பை பாராட்ட கொடுத்துருங்க. பாராட்டுகள். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அமைப்பினுடைய முதலாவதாக அமுதா மதியழகன் ஐயா அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எந்த நிகழ்வாக இருந்தாலும் முதலாக அவர் கையால் தான் நாங்கள் கொடுத்து நாங்கள் பழகிறது. அதனால தான் எங்களுக்கு அந்த பழக்கம். மற்றும் ஜெட்கோவனுடைய புத்தகம்
மற்றும் டெக்கோனுடைய ஒரு லேப்டாப் பேக், ஒரு பௌத்த துண்டு, டெக்கோ மாநில மாநாட்டினுடைய 4வது மாநில புத்தகம் மற்றும் சமூக பயண மாத இதழ், அதோடு கூட டெக்கோனுடைய லேப்டாப் பேக். முதலாக நம்முடைய அமைப்புக்கு வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு மீண்டும் மாலை வணக்கம். 2 மணி ஆயிடுது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களா? பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நம்ம பொய்கை கிராமத்தில் வந்து இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று எல்லா விழா நடத்தாலும் அது மகா தினகரன் ஃபேமிலி தான். யாரும் இது போல விழா நடத்துறது இல்லை. நம்ம உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருந்து நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. அனைவருக்கும் தெரியும். நம்ம ஊர்ல வந்து அந்த பீமராத்திரி நடத்துவோம். அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு சிறப்பாக முன்னாடியே பொங்கலுக்கு முன்னாடியே நடத்தி நம்ம எல்லாருக்கும் வர வைத்து அறுசுவை விருந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி கொடுத்து, அப்பெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு தான் பார்ப்போம். இன்னைக்கு பொங்கலுக்கு முன்னாடியே வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி, ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்து, சாதம் ரசம்லாம் கொடுத்து இன்னைக்கு நம்மளுடைய ஊரை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கோம். நம்ம மகா தினகரன் ஃபேமிலிக்கு கை தட்டுங்க. பொங்கல் அவர் தான் சொல்லணும், எனக்கு இல்லை. ஏன்னா இந்த அமைப்பு ஜெய்பீம் ஏரோப்பள்ளி அமைப்பு 37 ஆண்டு காலம் நம்ம ஊர் நடந்து இன்னைக்கு எல்லாமே பேசக்கூடிய அளவுக்கு டெக்கோ ஃபவுண்டேஷன் வந்து 2 ஐஏஎஸ் கலெக்டர் வந்திருந்தாங்க. உண்மையே ஆச்சரியமா இருந்தது. வந்து பாராட்டிட்டு இப்படி ஒரு பண்ண முடியுமா? அங்கிருந்து வந்த கலெக்டர் வந்து பிரதாபேத கலெக்டர் வந்து என்னுடைய ஊருக்கு, என்னுடைய கிராமத்துக்கு வந்து பண்ண வேண்டும் என்று தினாகிட்ட கோரிக்கை வச்சு போனார். எங்க ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப எவ்வளவு ஒரு பெருமை இது. அவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இந்த ஊருக்கு, இந்த நாட்டு கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒரு கலெக்டர் இன்னைக்கு சென்னையில் இருக்கிறாரு. என்னுடைய கிராமத்திற்கு தினகரன் சார் நீங்க தான் வரணும், என் கிராமத்துக்கு ஜெய்பீம் ஏரோப்பள்ளி துவக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய சாதனை. எல்லாருக்கும் அது கிடைக்காது. அது உண்மையிலே நம்ம பொய்கையில பிறந்து நம்ம வளர்ந்துருக்கோம்னா அது மகா தினகரனுடைய ஃபேமிலியில வந்து இன்னைக்கு அவருடைய குழந்தைங்க சரி எல்லாருமே சரி உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்குது. அதே போல் நம்மளும் வந்து அவர் கூட இணைந்து இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் பாட்டுக்கண்டு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய மகா தினகரன் ஃபேமிலி அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். முத்தரன் குடும்பத்திற்கு ஒரு சிறிய நினைவு பரிசு. நீங்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக பயணம் மாத இதழை வடிவைத்து நமக்கு மாதந்தோறும் விஜய் இருமா போலாம் பையனுக்கா இருமா. விஜய் அவருடைய குடும்பத்தாருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்த உங்கள் மூவருக்கும் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். பிஎஸ்என்எல் பணிபுரியக்கூடிய ராதாவிடம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது.
அதான் மச்சம் சில அதுவும் இல்லாம ஏங்க உனக்கு மச்சமே உடம்பா இருக்க ஏன் ஃபீல் பண்ற இந்த அவசியம் கூட டைமிங் முடிய போது அவ்வளவுதான் லாஸ்ட் தான் மாவத்திருங்க மாவத்திரு ரெடி தானே சொன்னா ஸ்டார்டா சொன்னா காலையில் முதல் ஆளாக நம்மோடு நின்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு கூட்டமைப்பின் சார் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இதுதான் போட்டி 2 பேரும் வந்து அந்த வீடியோ கொடுத்து பண்றாங்க பாத்தியா உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு யார் அந்த லக்கி பர்சன் உதயந்தி ஸ்ரீமதி Srija. கோடுல போடுங்க கோட்ல போங்க
உலகத்துக்கு வெளிவராத செய்திகள். என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் நேட்டிவ்ஸ் நம்ம ஊரில் மலைவாழ் மக்கள் வந்து ஒவ்வொரு மலைப்பகுதியிலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஒவ்வொரு குரூப்பு. அது நான் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்துலேயும் சுற்றி இருக்கிறேன். நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு ட்ரைபல்ஸ் அண்ட் தலித்ஸ் அப்படிங்கிற காமனாலிட்டி என்னன்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த பின்னணியில் அமெரிக்காவில் இந்த ஜனங்களை பார்க்கணுன்னு போனால் ரொம்ப அதிர்ச்சி இருந்தது. விவசாய பகுதிகளை சந்திக்கணும், அவங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். இந்த நேட்டிவ்ஸு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் லைக் அவர் ட்ரைப் பீப்புள் மாதிரி இருக்கிறவங்க மின்சாரமே எங்களுக்கு வேண்டாம், எலக்ட்ரிசிட்டின்றது வேண்டான்னு அமெரிக்காவில் ஒரு பகுதியில், அதாவது ஒரு பட்டணத்துக்கு பக்கத்திலே ஒரு 50-60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளவே இருக்கிற மக்கள், இன்னும் ரொம்ப இன்டீரியராக போனால் இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மின்சாரம் வேண்டாம் என்று ஒரு பகுதி மக்கள் அவங்க செல்போன் பயன்படுத்துறதில்லை, அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துறதில்லை, அவங்க சொந்தமாக காரு மோட்டர் பைக் கூட வச்சுருக்காங்க, குதிரை வண்டி தான் வச்சுருக்கிறாங்க அமெரிக்காவில். அவர்கள் எல்லாவற்றையும் மண்ணிலிருந்து உற்பத்தி பண்ணி அவங்க துணியை அவங்களுக்கு நெய்யறாக. நம்ப முடியாது நமக்கு. அப்படி ஒரு பகுதியில் ஒரு மக்கள் வாழறத அவங்க நமக்கு எல்லாமே இப்போ வாஷிங் மிஷின், அவங்க துணியை அவங்க துவைக்கிறாங்க. நமக்கு இது வந்து எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய பகுதி. குளிர் பகுதியில் இப்போ வந்து கடுமையான குளிர் அமெரிக்காவில். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு நெருப்பு அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவுடைய பிற பகுதிகளில் வந்து கடுமையான குளிர் இப்போ எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு. அது எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க விறகு போட்டு சூடை உருவாக்கி அதை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க உற்பத்தி பண்ணுறத விற்பனைக்கு ரோட்டில் நிற்கிறாங்க. சின்ன சின்ன நம்ம பெட்டி கடை மாதிரி வச்சுக்கிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, பொங்கலில் விவசாயிகளுக்கு மரியாதை இல்லாத ஒரு மண் இந்த மண்ணு தான். ஆனால் அந்த விவசாயம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை. சுதந்திரம் வாங்கும் பொழுது இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் சொன்னாங்க. இப்போ மிக்ஸ்டு எக்கனாமி, அது அப்படியே கழுத தேர்ந்து கட்டேற மாதிரி இப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் வந்து நிற்கிறோம். நிறைய சமூக ஆய்வாளர்களும் சமூக ஆர்வலர்களும் சமூக விஞ்ஞானிகளும் நிறைய விஷயங்களை மண்ணை குறித்து, தண்ணியை குறித்து, விதையை குறித்து, உழைப்பை குறித்து, இன்னைக்கு இருக்கிற சீதோஷ நிலையை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கிறது. ஆனால் நமக்கு வந்து சேர வேண்டும், அதுக்கு நாம் கொஞ்சம் வாசிக்கவும் வேண்டும். எனவே அந்த வகையில் ஒரு மனிதன் ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டில் அவன் வல்லரசு என்று சொல்லுகிற எதையும் எனக்கு வேண்டாம் என்று வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை ஒரு பெரிய செய்தியாக நான் பார்த்தேன். இந்த பொங்கலில் அதை நான் நினைவு கூறுகிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய விவசாயிகளை மதிக்கணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கும் அதுக்கு விலை இல்லை என்றால் கூட அதுதான் என்று உழைக்கிறவர்கள் இருக்கிறதுனால்தான் நாம் உண்ண முடிகிறது என்கிறதை சேற்றிலே அவர்கள் கால் வைக்காமல் சோற்றிலே நாம் கை வைக்க முடியாது. இதையெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிற திருநாளா இந்த பொங்கல் திருநாள் இருக்கிறது என்கிறதை நினைவு கூர்ந்து இந்த அரிய வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.